நாட் ஒன்லி அபவுட் கேர்ள்ஸ் லைஃப். இது எல்லார் மேல் ஃபீமேல் லைஃப்பில் நடக்கிற கதை. இது எல்லாருக்கும் அந்த ஏஜ் ப்ராசஸில் நடக்கிறது. த பாய்ஸ் அண்டர்ஸ்டுட் த ஃபீலிங். ஓகே. தட் ஒன்லி திங் இஸ் பாய்ஸ் என்னன்னு நம்ம பார்ப்போம், ஈஸியாக ஓப்பன் ஐஸோட பார்ப்போம். கேர்ள்ஸ் உள்ளே வச்சுக்கிட்டு சொல்ல முடியாத ஒரு வாட்டி சொசைட்டிக்காக ரொம்ப போயிட்டு இருப்பாங்க. ஸோ வை வெற்றிமாறன் சார்? எனக்கு ஒரு ஆடுகளம், எனக்கு ஆடுகளம் பார்த்தப்போ ஐ ரியலி ஃபெல்ட் லைக் ஓகே இது இந்த மாதிரி ஒரு டைரக்டர் கூட ஒர்க் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. தட்ஸ் வை. ஓகே. ஸோ ஆடுகளம்ல என்ன விஷயம் உங்களை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண ஒரு விஷயம்? படத்தில் ஏகப்பட்ட விஷயம். எவ்ரிதிங் அபவுட் இட், தி கேரக்டர்ஸ். ஐ ஹேட் நெவர் சீன் எனிதிங் லைக் இட். அதுக்கு முன்னாடி பார்த்த படம் நான் அது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு படம் பார்த்ததே இல்லைல்ல. உங்களுக்கு செட்ல வந்துட்டு ரொம்ப ஓகே இந்த சீன் நான் கொஞ்சம் நல்லா பண்ணி ஆடுன ப்ரெஷர் இருந்துச்சா உங்களுக்கு? I think when it comes to any sort of intimate scene, there's always a little pressure because you're putting yourself out of your comfort zone. But we had an intimacy coordinator. Yeah. And I've worked with intimacy coordinators before. I've done a show before this, which was very bold. So I had an idea of what it could be like. The other thing that made me feel very comfortable was that it was from a female gaze. So it was a female director. There was a lot of women present. So that itself made me feel more comfortable and more at ease. Bad girl promotion ka sir varvaru vadachane eppo ella bad girl பத்தி பேசுங்க நான் மட்டும் தனியா போயிட்டு இருப்பேன். So எனக்கு இதுதான் vadachane மாதிரி. ஓகே. அந்த மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி கேட்க மாட்டாங்க. பட் இப்போ போற எல்லா இன்டர்வியூஸ்லயுமே கேக்குறாங்க வடச்சனை அப்டேட் ஏதாவது இருக்கா. நான் சார் கிட்ட சொன்னேன் எனக்கு ஏதாவது கொஞ்சம் ஜூஸியா கொடுங்க, அப்பதான் என்னோட இதுக்கு வந்து நல்ல ப்ரமோஷனுக்கு கொஞ்சம் இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அது எதிர்பார்த்தீங்களா? டீசல் இவ்வளவு பெரிய ஒரு நெகட்டிவிட்டி நமக்கு பேசுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா? அந்த எக்ஸ்டென்ட் நான் எதிர்பார்க்கல. கொஞ்சம் கண்டிப்பா வந்து நிறைய பேருக்கு சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காதுன்னு நினைச்சேனே தவிர அட்டாக் பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. அது நிஜமாவே எனக்கு சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. அது என்ன அது எவ்வளவு கொடூரமா போச்சுன்னா சப்போர்ட்டா பேசின செலிபிரிட்டிஸ் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்க. சப்போர்ட்டா அவங்க பேச கூட இல்ல. all they did was tweet the trailer or post the trailer. அம்மா கொஞ்சம் சட்னி வை அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங்கா ஃபீல் ஆச்சு. ஆமா இல்ல அவங்கள பாத்துக்கிறதுக்கு இவங்க நம்ம எல்லாருமே ஆம்பளைங்களை பாத்துக்கிறதுக்கு மட்டும்தான் வேலை செய்றாங்க, அவங்களை யார் பாத்துக்கிறதுக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் அங்கே ஹிட் ஆன உடனே இந்த படம் பார்த்தாவே எனக்கு ஒரு ஃபீல் கிடைச்சிச்சு. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க மூணு பேருமே? வெரி எக்ஸைட்டட் ஃபார் தி ரிலீஸ். நான் ஃபர்ஸ்ட் கேள்வியா கேட்கிறேன், நிறைய இன்டர்வியூ கொடுத்துருக்கீங்கல்ல, ரிப்பீட்டடா கேட்ட கேள்வி என்ன உங்களுக்கு? வை பேட் கேர்ள், ஏன் இந்த டைட்டில் வச்சீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கப்புறம் டீசர் ரியாக்ஷன் பத்தி கேக்குறாங்க. இது ரெண்டு தான் மேஜரா கேக்குறாங்க. உங்களுக்கு என்ன கேட்டாங்க? வாட் தி மோஸ்ட் ஆஸ்க்ட் क्वेश्चन? How I got cast and what my experience has been in the film. Yes. ஓகே. உங்களுக்கு மேம்? நீங்கள் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இந்த படம் ஏன் இது பண்ணியிருக்கீங்க, அதுக்கப்புறம் ஃபெமினிசம், அப்புறம் இந்த படத்தில் உங்களோட ரிலேட்டட் எப்படி? ஓகே. என்னோட 10 கேள்வி காணும். குட் ஒன். ஆப்வியஸா வந்துட்டு இதுதான் எல்லாருமே கேட்டிருப்பாங்க. ஸோ அதை ஆரம்பிக்க வேணாமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். கமலா தியேட்டர்ல நேற்று 2 நாளுக்கு முன்னாடி ஒரு ப்ரீமியர் ஷோ போட்டது. படம் பார்த்து நிறைய பேர் ஃபீட்பேக் கொடுத்தாங்க. ஆக்சுவலி சொல்ல போனா இப்போ 3 வீக்ஸ் முன்னாடி வந்து திருப்பி ட்ரைலர் டீசர் அப்லோட் பண்ணியிருந்தாங்க. அது கீழே நிறைய கமெண்ட்ஸ் அபவுட் டீசர் வந்துட்டு அது வந்து மேல ஒருத்தன் போட்டிருந்தாங்க, நிறைய பூமர்ஸோட கதறல்கள் கீழே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதில் ஒரு பையன் போட்டதுனால இந்த மாதிரி ப்ரீமியர் ஷோ நடந்துச்சு. நான் அந்த படத்தை போய் பார்த்தேன். சீரியஸ் சொல்ல நான் பையன், எனக்கே அந்த படத்தோட ஃபீல் புரியுது. இப்படிதான் வந்துட்டு அருவி படம் வந்தப்ப வந்துட்டு ரொம்ப ஹேட்டட் கிரியேட் பண்ணாங்க. பட் அதுக்கு ஒரு கல்ட் கிளாசிக்கா மாறிச்சு. கண்டிப்பா அந்த படம் அந்த மாதிரி மாறும்னு சொல்லிட்டு ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக் வந்து ஒரு பையன் போட்டிருக்காப்ல. எப்படி ரியாக்ட் பண்றீங்க இதுக்கு? அதுக்கு ரியாக்ட் பண்றதுக்கு எதுவும் இல்லை. ஏன்னா நாங்க படம் பண்ணி முடிச்சிட்டோம். we are just waiting for the audience to react. இப்போ இனிமே எங்களோட ரியாக்ஷன் is not important. It's the audience reaction that is important at this point. ஓகே. பட் இது ஒரு கண்டென்ட் வந்து போட்டு அழகா கொண்டு போய் சேருதுன்னு ஒன்று இருக்குல்ல. ஒரு ரிலீஸ்க்கு முன்னாடியே வந்துட்டு ஒருத்தர் ஒரு பையன் வெளியே வந்துட்டு படம் ரொம்ப நல்லா இருக்கு போய் பாருங்கன்னு சொல்ற விஷயத்த நீங்க எப்படி பாக்குறீங்க? அந்த இதுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். பையன் வந்து அதுதான் நாங்களும் சொல்ல விரும்புகிறோம். இட் இஸ் நாட் ஒன்லி அபவுட் கேர்ள்ஸ் லைஃப். இது எல்லார் மேல் ஃபீமேல் லைஃப்பில் நடக்கிற கதை. இது எல்லாருக்கும் அந்த ஏஜ் ப்ராசஸில் நடக்கிறது. த பாய்ஸ் அண்டர்ஸ்டுட் த ஃபீலிங். ஓகே. தட் ஒன்லி திங் இஸ் பாய்ஸ் என்னன்னு நம்ம பார்ப்போம், ஈஸியாக ஓப்பன் ஐஸோட பார்ப்போம். கேர்ள்ஸ் உள்ளே வச்சுக்கிட்டு சொல்ல முடியாத ஒரு வாட்டி சொசைட்டிக்காக ரொம்ப போயிட்டு இருப்பாங்க. ஸோ தட் இஸ் வாட் த பாய் ரியலைஸ்டுனா அப்படின்னா தட் மீன்ஸ்
Varsha has achieved what she wanted to tell. It's a universal story. Yeah. So she's achieved what she wanted to pass the message out. ஓகே. ஸோ நான் வந்து ஒரு 6 months முன்னாடி இந்த டீசர் பார்த்த உடனே எனக்கு வந்துட்டு பார்த்த உடனே இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். உங்க பெர்ஃபார்மன்ஸ், உங்க கண்ணு எல்லாமே இம்ப்ரெஸ் ஆயிடுச்சு. ஒரு இந்த கதைக்கு இந்த மாதிரி ஒரு ஃபேஸ் எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி போய் ரொம்ப அழகா அந்த கேரக்டர் பிளெண்ட் பண்ணி கொண்டு போயிடுங்க. பட் நீங்க எப்படி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருந்த? ரொம்ப டிஃபிகல்ட்டா இருந்துச்சு அந்த கேரக்டர் ப்ளே பண்றதுக்கு உங்களுக்கு? Actually, when I was first told the story, I immediately connected to the character. I saw myself in the character. Okay. So for me, it wasn't like, how do I play this character? What should I do? Because the story is about a girl and her life and the relationships that she has in her life and how she overcomes every obstacle that she has, which is something that everyone can relate to. So it was never like a, how do I do this? It was more like a, I can't wait to do this. Yeah. ஓகே. நான் வந்து பொல்லாதவன் படம் பார்த்துட்டு வெற்றிமாறன் சாரோட ஃபேவரட் டேரக்டர் லிஸ்ட்லாம் அப்பயே எழுதி வச்சுட்டேன். அப்போ நமக்கு இந்த அளவுக்கு சினிமா இந்த மாதிரி இருக்கும், மஸ்ட் டேரக்டராக போகலாம்லாம் தாட் கிடையாது. பட் நீங்க அசிஸ்டன்ட் டைரக்டரான விஷயத்த நான் வந்து பார்த்தேன், மெசேஜ் பண்ணீங்க. எப்படிங்க அந்த கட்ஸ் வந்துச்சு உங்களுக்கு? அதான் அது கட்ஸ் தெரியல, அவர் கோவப்படுவாருன்னு தெரியாது. அதனால இப்போ நான் அதை பண்ண மாட்டேன். இப்போ நான் சாருக்கு ஒரு மெசேஜ் பண்ணணும்னா ரொம்ப யோசிச்சு தான் பண்ணுவேன். பட் அப்போ எனக்கு அது தெரியாது. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் மெயில் பண்றீங்க, உங்க ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் காலேஜ்ல பண்ணதா நினைச்சீங்க, செலக்ட் ஆகும்னு சொல்லிட்டு யோசிச்சிங்களா? அந்த பீரியட்ல ஆக்சுவலி நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருந்தேன். அந்த ஷார்ட் ஃபிலிம் இப்போ பார்த்தா ரொம்ப கிரிஞ்சியா இருக்கும். பட் அப்போ நான் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டா நல்லா பண்ணதான் நினைச்சுதான் அனுப்பிச்சேன். ஸோ யா, அப்போ வந்து ஒரு நம்மளுக்கு வந்து ஆக்சுவலா டேலண்ட்னா என்னன்னு தெரியாதப்போ நம்ம டேலண்டட்னு நினைச்சிருப்போம். அந்த ஒரு குருட்டுத்தனமான தைரியம் எனக்கு இருந்துச்சு. ஓகே. ஸோ வை வெற்றிமாறன் சார்? எனக்கு ஒரு ஆடுகளம், எனக்கு ஆடுகளம் பார்த்தப்போ ஐ ரியலி ஃபெல்ட் லைக் ஓகே, இது இந்த மாதிரி ஒரு டைரக்டர் கூட ஒர்க் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. தட்ஸ் வை. ஓகே. ஸோ ஆடுகளம்ல என்ன விஷயம் உங்களை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண ஒரு விஷயம்? படத்துல ஏகப்பட்ட விஷயம். Everything about it, the characters, and I had never seen anything like it. அதுக்கு முன்னாடி பார்த்த படங்கள் நான் அது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு படம் பார்த்ததே இல்ல. லைக் ஆடுகளம் blew my mind. ஓகே. ஸ்கூல் படிச்சிட்டு இருந்தீங்களா? காலேஜ். ஓகே. பொல்லாதவன் அப்போ ஸ்கூல் படிச்சிட்டு இருந்தேன். பொல்லாதவன் ஸ்கூல். ஓகே மேம். இவ்வளோ இயர்ஸ் கேப் எல்லாமே சம் ரீசன்ஸ். பட் வரும்போது இந்த மாதிரி ஒரு பேங்கரான ஒரு சப்ஜெக்ட்ல வரணுங்கிறது வந்துட்டு யூனிவர்சலா டிசைட் பண்ண விஷயமா அது எப்படி அமைஞ்சு போச்சு? யூனிவர்சலா தெரியல, ஏன்னா ரொம்ப வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். wanted to come back. பட் ஆஃபர்ஸ் வந்ததுல எதுவும் இன்ட்ரெஸ்டிங்காக வரல. ஏன்னா எத்தனை படங்க தமிழ்ல தெலுங்குல பண்ணதுக்கும் பட் ஸ்டில் பீப்புள் ஸ்டில் ரிமெம்பர் மீ அஸ் எங்க ஒரு பாட்டுக்காரன் ஷண்பகம். ஸோ அதை பிரேக் பண்ணணும்னு எனக்கு விருப்பமும் இல்லை. ஐ வுட் லவ் டு பி நோன் அஸ் தட் ஷண்பகம். பட் அது திருப்பியும் ஒரு பிரேக் வந்து அது மாதிரி வரணும்னு ஐ வாஸ் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார். ஏன்னா எல்லா அம்மா கேரக்டரும் பண்ணணும்னு எனக்கு விருப்பம் இல்லை. வந்து ஒரு 4 சீன் பண்ணிட்டு போயிட்டு சம்திங் ஒரு 4-5 சீன் இருந்தால் கூட சம்திங் விச் லீவ்ஸ் அ மெசேஜ் ஆடியன்ஸ்க்கு, ஒரு மெசேஜ் விட்டுற மாதிரி, ப்ளஸ் கொஞ்சம் ரிலேட்டட் மாதிரி ஸ்டோரிக்காக நான் பார்த்துட்டு இருந்தேன். வெறும் கிளாமர் இல்லாமல் எவ்ரிதிங் நம்ம தமிழுக்கு எப்படி தேவை திருப்பி வரணும்னா, ஏன்னா எங்கள் ஊர் பாட்டுக்காரர் நான் அப்படி தான் பண்ணேன். ஸோ தட் ரியலி டச் டீப் ரூட்டட்லி. ஸோ அதுவும் தமிழ் மதுரை அந்த ஸ்டைல் இது. ஸோ தென் லக்கிலி ஐ காட் கால் ஃப்ரம் Varsha, and then when I knew it was Vetrimaran sir, I was thrilled. First being produced by him, and then when I knew that it has been directed by Varsha, I said yes. Second another reason is for the story. Yeah, Vetrimaran sir and story was my main reason to accept this movie. Okay. So நிறைய போல்டான ஒரு சீன்ஸ்லாம் படத்துல இருந்துச்சு. எனக்கு பார்க்கும்போது ஓகே, நான் வந்து நிறைய படங்கள் நம்ம பார்த்தாச்சு. அப்படிங்கும்போது உங்களுக்கு செட்ல வந்துட்டு ரொம்ப ஓகே இந்த சீன் நான் கொஞ்சம் நல்லா பண்ணி ஆடுன ப்ரெஷர் இருந்துச்சா உங்களுக்கு? I think when it comes to any sort of intimate scene, there's always a little pressure because you're putting yourself out of your comfort zone. But we had an intimacy coordinator, and I've worked with intimacy coordinators before. I've done a show before this
which was very bold. So I had an idea of what it could be like. The other thing that made me feel very comfortable was that it was from a female gaze. So it was a female director. There was a lot of women present. So that itself made me feel more comfortable and more at ease. Thirdly, my co-actor who I had to do the scene with, not TJ, Sashank. Okay. Very sweet guy, completely opposite from what his character is. Very, very sweet guy. So he also made me feel very comfortable. This was his first time acting. So there was like a give and take of both of us, reassuring each other, making each other feel comfortable, asking each other, what is your boundary? What is okay? What is not okay? And, there was a lot of conversation behind it. So, of course, when you go into a scene like this, you feel a little, like, oh, I hope this is okay. All of that. But then, when you have this reassurance that, okay, it's being done for this purpose, then it makes you feel a little better, because it's not like, oh God, I have to do it again and again and again, because there was no such thing. It was like, we did it. Okay, fine. Perfect. We got it. That's it. Okay. So it was not like I had to retake. Yes, not like that at all. Okay. And also it was not purpose அப்படினு ஒன்னு இருக்கு. Yes. ஒரு intimate scene, is it needed or is it not needed? தேவை இல்லனா எதுமே நாங்க பண்ணல. எவ்வளவு தேவையோ அது மட்டும் தான் பண்ணோம். ஓகே, அதுதான். அப்படிங்கும்போது இப்போ அசிஸ்டன்ட் டைரக்டரா நீங்க ஜாயின் பண்றீங்க, என்னென்ன படங்கள் சார் ஒர்க் பண்ணிருந்தீங்க? நான் ஃபர்ஸ்ட் வந்து மணிமாறன் சாரோட உதயம் NH4, வெற்றிமாறன் சாரோட அப்ளை பண்ணேன். பட் ஐ காட் டு ஒர்க் இன் உதயம் NH4. அதுக்கப்புறமா விசாரணை, வடச்சென்னை, அசுரன் வந்து ஸ்கிரிப்ட் ரைட்டிங்ல கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன். அண்ட் தட்ஸ் இட். அதுக்கப்புறம் அவரோட படங்கள் சப்டைட்டில் பண்றதுனால விடுதலை எல்லாமும் ஐ வாஸ் a part of. பட் அவ்வளவுதான். ஓகே, சொன்ன படங்கள் எல்லாமே வந்துட்டு அப்படியே ஒரு அடுத்தடுத்த ஒரு பெரிய படங்கள். அப்படிங்கும்போது உங்களோட கான்ட்ரிபியூஷன் அந்த படத்துல ஒன்று இருக்கும். பட் அது ஸ்கிரீன்ல பார்க்கும்போது ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் இருக்குல்ல, அது இவ்வளவு என்ஜாய் பண்ணீங்க. நான் ஏடியா ஒர்க் அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. என்னோட கான்ட்ரிபியூஷன் என்னால சொதப்பல் மட்டும் தான் நடந்திருக்கு. வெற்றி சாரோட படங்கள்ல கான்ட்ரிபியூஷன்னா என்னன்னா வந்து அவர் சொல்றதுல நம்மளுக்கு எவ்வளவு புரியுதோ முடிஞ்ச வரைக்கும் பண்றதுதான். நான் நிறைய சொதப்பதான் செஞ்சிருக்கேன். என்னோட கான்ட்ரிபியூஷன் எதுவும் இல்லை. அப்பாடா, நான் எடிட்ல வந்து பண்ண உடனே ஐயோ நான் பண்ண கண்டினியூட்டி எரர் வந்து எடிட்ல போயிடுச்சு அப்படிங்கிற. நான் வந்து எடிட்ல உட்காருவோம், நான் பயந்துட்டே உட்கார்ந்துட்டு இருப்பேன். ஐயோ நம்ம அதை மிஸ் பண்ணோமே, கண்டுபிடிச்சிருவாங்களா. அவர் பண்ற எடிட்ல அது மறைஞ்சிருச்சுன்னா I'll be like அப்பா அப்படின்னு. ஸோ கான்ட்ரிபியூஷன் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஓகே, நான் கூட நீங்க ஏதாவது சொல்லுவீங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேங்க. இருந்தா நல்லாதான் இருக்கும். ஓகே, ஸோ வந்துட்டு எல்லாருமே வடசென்னை 2 அப்படின்னு நிறைய கேட்டிருப்பாங்க போது உங்களுக்கு வடசென்னை சந்தோஷ் வந்து ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு, ராஜன் வகையரான்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் அவர் எடுத்திருக்காருங்க, அதை நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க அதை பார்த்துருக்கீங்களா? ஐ ஹேவ் சீன். இது ஃபைனல் பார்க்கல, பட் யா. ஓகே. பட் அந்த ஒரு 8 இயர்ஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆடியன்ஸ் வடசென்னை 2 கேட்கும்போது உங்களுக்கு இந்த பாட்டா இருக்கும்போது அது உங்ககிட்ட க்ளோஸ் ஃப்ளோன்ஸ் யாரும் கேட்டிருக்காங்களா? அந்த வடசென்னை 2 என்ன கதை என்கிட்ட சொல்லு, அந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்களா? அந்த மாதிரி கேட்டது இல்ல. பட் அதான் டீம் உள்ள இருக்கிறவங்க நம்ம எதுவும் பேச மாட்டோம்னு அவங்களுக்கு தெரியும்ல. கான்ஃபிடென்ஷியாலிட்டி இஸ் a big part of the job. அதை பத்தி நம்ம காசிப் பண்ண மாட்டோம்னு கூட இருக்கிறவங்களுக்கு தெரியும். அதனால அது மாதிரி கேட்க மாட்டாங்க. இப்போ இந்த ஆஃப்லைட் இந்த இன்டர்வியூஸ் போகும்போது தான் பேட் கேர்ள் ப்ரமோஷனுக்கா சார் வருவாரு. வடச்சென்னை எப்போ எல்லாம் பேட் கேர்ள் பத்தி பேசுங்க, நான் மட்டும் தனியா போயிட்டு இருப்பேன். சோ எனக்கு இதுதான் வடச்சென்னை மாதிரி. ஓகே, அந்த மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி கேட்க மாட்டாங்க. பட் இப்போ போற எல்லா இன்டர்வியூஸ்லயுமே கேக்குறாங்க, வடச்சென்னை அப்டேட் ஏதாவது இருக்கா. நான் சார் கிட்ட சொன்னேன், எனக்கு ஏதாவது கொஞ்சம் ஜூசியா கொடுங்க, அப்பதான் என்னோட இதுக்கு வந்து நல்ல ப்ரமோஷனுக்கு கொஞ்சம் இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அது பிரஷர் தான் இல்ல? பிரஷர்லாம் இல்ல. It's really lovely that ஒரு entire state is just so keen on ஒரு sequel. அவங்க அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. It's so beautiful that everybody has made Vadachennai theirs and they just want to see அன்போட ஜேர்னி அவங்க பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. I think it's really beautiful. ஓகே, ஸோ இவ்வளோ கேப்க்கு அப்புறம் வரீங்க அப்படிங்கும்போது சினிமா எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? உங்க பேர்ல இருந்து இப்போ பார்க்கணும் நிறைய டிஃப்ரென்சஸ், ரொம்ப டிஃப்ரெண்ட். பட் நீங்க நான் அந்த டைம்ல இதெல்லாம் நான் ஃபேஸ் பண்ணேன், எனக்கு இதெல்லாம் மாறிக்கலாமோன்னு ஒரு எண்ணம் இருந்திருக்கும் அப்போ. பட் இப்போ அதெல்லாம் சேஞ்ச் ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்களா? என்ன விஷயங்கள் எப்படி சேஞ்ச்? இல்லை, நான் இன்னும் ஓல்ட் ஸ்கூல் தாங்க.
ஆமா அந்த ஸ்பாட்ல தான் சீன் பார்த்து சீன் அப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர் நீ டயலாக் சொல்லிட்டாரு தென் ஐ ஸ்டார்ட் டேக்கிங் தட் நாட் ப்ராம்ப்ட் இல்லை பட் டயலாக் ரீடிங் கூட அவங்க படிச்சு அதுதான் எங்களுக்கு ஓல்ட் ஸ்கூல்ல இது பட் பிஃபோர் சீன் ப்ரிப்பரேஷன் அது நான் இல்லை ஏன்னா அது எனக்கு என்னென்ன ஸ்டேல் ஆயிடும்னு ஆன் ஸ்பாட் நம்ம பண்ணுறது டைரக்டர் பிடிக்கலன்னா திருப்பி கரெக்ஷன் பண்ணால் திருப்பி நம்ம அவங்களுக்கு எப்படி வேணும்னு அது பண்ணி இம்ப்ரவைஸ் பண்ணுறது நான் அந்த ஸ்கூலு பட் இப்போ என்னென்னா ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி ரீடிங் பண்ணி அப்புறம் டைலாக் டெலிவரி பார்த்துக்கிட்டு அது என்னமோ எனக்கு ஸ்டேல் மாதிரி இருக்கும் கண்டினியூஸாக பண்ணி 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 பார்த்துக்கிட்டு நம்ம அது எனக்கு ஸ்டேல் But I think it also depends on the role. Yeah. Like if you have lengthy monologues, you have to prepare. An actor has to prepare when you have lots of lines. If you don't have a lot of lines, preparation perisa illa because you're already perfect for the role, which is why you've been cast அப்படிங்கறப்போ preparation perisa illa. Okay. But அந்த டைம்ல என்னன்னா நம்ம டிக்ஷன்ஸ் எல்லாம் அப்படி பார்த்துறது இல்லை. We used to do it in the dubbing. இப்போ என்னென்னா மைக் இருந்து தென் யூ நீட் ஆன் த ஸ்பாட் ஆல்சோ தட் ப்ராப்பர் இது ஸோ அதெல்லாம் மேஜர் சேஞ்சஸ் ப்ளஸ் மானிட்டர்ஸ் அப்போ அந்த டைமில் மானிட்டர்ஸ் இல்லை இந்த டைமில் மானிட்டர்ஸ் இருக்குது லைக் ஷீ செட் வி ஹேட் இன்டிமசி சீன் பண்ணுறப்ப வி ஹேட் அ கோஆர்டினேட்டர் அந்த டைமில் இல்லை மெயில் யாராக இருந்தாலும் அவங்கள வெளியில போக சொல்கிறது தென் வி யூஸ் டு க்ளோஸ் த ரூம் அண்ட் ஒன்லி த கேமராமேன் த டைரக்டர் யூஸ் டு பி தேர் அண்ட் வி யூஸ் டு டூ திஸ். Oh, nice. What means? Even back then, abdha Close set. Yeah. But we never had a lady who used to be there, you know. Yeah. Whoever is it, like I never, if that time male and males were all the makeup man and hairdresser. We never had a female. But even now, intimacy coordination is such a recent phenomena. Like it only came 4 years ago in India. No more than that. No, only 4 years ago. So at the time la engalku illa adalla. So that is a different thing. And main casting பண்றது அந்த ஏஜென்சிஸ் எல்லாம் எங்க டைம்ல இல்ல. The director used to believe in him or her, him more because at that time again and they knew okay these are the artists we want to take for this and அவங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கு she or he can play. இப்போ என்னன்னா auditions அது this all major changes. Okay. Yes, lot of changes. நல்ல growth அத நீங்க feel பண்றீங்க. Yeah, some are good, some are like climbing on others and போறது அது கொஞ்சம் okay influence use பண்ணி talent is sometimes gets subsided. Main talent வராது இன்ஃப்ளூயன்ஸ்னால திருப்பி வேற யாரோ வந்துருவாங்க அது கொஞ்சம் இல்லை அந்த டைம்ல அப்பா இல்ல அது. ஓகே ஸோ நீங்க நிறைய கதைகள் எழுதிருப்பீங்க. இதுதான் முதல் படமா வெளியே வரணுங்கிறது எப்படி டிசைட் பண்ணீங்க? இதுதான் நீங்க எழுத முதல் கதையா? இல்ல நான் ஒரு 2-3 ஸ்டோரிஸ் பேரலா வச்சு பிட்ச் பண்ணியிருந்தேன். இது வந்து ஈஸியா ப்ராஜெக்டா செட் ஆயிடுச்சு. ஒரு சீரீஸ் அப்புறம் 2 மூவிஸ்க்கான இது வச்சிருந்தேன். ஒரு சீரீஸ்க்கான கான்செப்ட் வச்சிருந்தேன் ஓடிடிக்காக. இன்னொன்று தியேட்ரிக்கல் ஃபில்மாவும் ஒன்று எழுதிட்டு இருந்தேன். அப்புறம் இது வந்து ஓடிடி ஃபில்மா நான் வந்து டிராஃப்ட் பண்ணேன். பட் திஸ் பிகேம் a theatrical film. ஓகே ஸோ படம் வந்து ரோட்டர்டாம் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் அவார்ட் வாங்குது. டீசர் ரிலீஸ் ஆகுது. பயங்கர நெகட்டிவிட்டி வருது. ஒரு சைட் செலிபிரிட்டிஸ் ஒரு பக்கம் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க. ஆனால் ஒரு பக்கம் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் படம் அவார்ட் வாங்குது. நம்ம ஊரில் டீசர் ரிலீஸ் பண்ணதுக்கு அவ்வளோ பேர் குதிக்கிறாங்கும் போது உங்கள் மென்டாலிட்டி எப்படி இருந்துச்சு? எனக்கு ஆக்சுவலி கொஞ்சம் நம்பா இருந்துச்சு ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம். இது ரிப்பீட்டடா இது நடக்கும். லைக் வி ஹேட் சோ மெனி குட் திங்ஸ் ஹேப்பனிங். ஸோ இங்க டீசர் லான்ச் ஆன ஒரு ஃபியூ டேஸ்லேயே நாங்கள் கிளம்பி போயிட்டோம் ராட்டர்டாம்க்கு. அங்க வந்து ஸோ இங்க இதெல்லாம் ஊரே பத்தி தெரிஞ்சிட்டு இருக்கு. நாங்கள் அங்கே போய் ஜாலியா இருந்தோம். பிகாஸ் இட் வாஸ் பியூட்டிஃபுல். தி ஸ்கிரீனிங் வாஸ் பியூட்டிஃபுல் அண்ட் த ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் த ஏன்னா அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பிக் ஸ்கிரீன்ல படம் இது பண்றோம். 2 பேருமே அவங்க சில சீன்ஸ் மட்டும் பார்த்திருக்காங்க. பட் தே ஹேடன்ட் வாட்ச்ட் தி ஃபில்ம் இன் இட்ஸ் என்டையரிட்டி அது வரைக்கும். அப்போ டீமா உட்காந்து நாங்க அப்பதான் படம் பாக்குறோம் பாப்கார்னோட உட்காந்துட்டு. இட் வாஸ் ரியலி நைஸ். வந்து அழுது கண்ணுல இருந்து பொலபுல தண்ணி ஊத்திட்டுலாம் வந்து நிறைய பேர் எங்க கூட பேசினாங்க. சோ இட் வாஸ் பியூட்டிஃபுல். அப்போ இங்க கொஞ்சம் சில சமயம் எனக்கே வந்து ஒரு மாதிரி கன்ஃபியூசிங்கா இருக்கும். ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் 2 ஆப்போசிட் எமோஷன்ஸ் ரொம்ப ஹெவியா போகும்போது ஒரு மாதிரி நம்பாயிடும். அந்த மாதிரி ஆயிடுச்சு எனக்கு ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம். பட் இப்போ உங்களுக்கு அது எதிர்பார்த்தீங்களா? டீசர் ரிலீஸ் ஆனா இவ்வளவு பெரிய ஒரு நெகட்டிவிட்டி நமக்கு பேசுவாங்கன்னு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா? அந்த எக்ஸ்டென்ட் நான் எதிர்பார்க்கல. கொஞ்சம் கண்டிப்பா வந்து நிறைய பேருக்கு சில பேருக்கு பிடிக்கும் சில பேருக்கு பிடிக்காதுன்னு நினைச்சேனே தவிர அட்டாக் பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. அது நிஜமாவே எனக்கு சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. அது என்ன அது எவ்வளவு கொடூரமா போச்சுன்னா சப்போர்ட்டா பேசின செலிபிரிட்டிஸ் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்க. சப்போர்ட்டா அவங்க பேச கூட இல்ல. ஆல் தே டிட் வாஸ் ட்வீட் தி ட்ரெய்லர் ஆர் போஸ்ட் தி ட்ரெய்லர். அதுக்கு வந்து இப்போ படம் ரிலீஸ் அப்படிங்கும்போது டீசருக்கே அவ்வளவு பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணும்போது படம் ரிலீஸ்ங்கும் போது திருப்பி அந்த பிரஷர் இருக்கா? ஷாக் ஆயிடுவாங்க படம் பார்த்து. எல்லாம் வாய் மூடிடுவாங்க. ஓகே இட்ஸ் டோட்டலி இட்ஸ் an opposite மூவி.
what they are expecting. Yeah. Okay. It's a very soft film. It's a family drama. அழகா எல்லாரும் குடும்பத்தோட போய் பார்க்கக்கூடிய ஒரு படம். So it's also very funny. It's a comedy. So I think youngsters and anyone our age or anyone older than us, everyone, when we watched it just recently, we also had our friends and family there. Yeah. Everyone was laughing, crying, enjoying the movie. It's very light. It's about a human experience. That's all. Instagram பார்த்தேன். I don't know எப்படி இன்ஸ்டாகிராம் ஒர்க் பண்ணுன்னு எனக்கு தெரியாது. பேட் கேர்ள் செப்டம்பர் 5 வருது. Now she's become pro. என்னோட PR friend she's become pro now. She's become pro. It meet my social media managers. எனக்கு வந்து இது போஸ்டா ரீலா ஸ்டோரியா. Now she talks about algorithm, feed and everything. No, I know how the social media works. I don't know how the user interface works. I know the science of social media. Like I know what it is. எனக்கு பார்த்து ஷாக் ஆயிடுச்சு. ஒரு ஆக்சுவலா ஒரு பயோல வந்துட்டு தன்னை பத்தி வைப்பாங்க, சிம்பிளா போட்டாங்க. சரி ஓகே, நீங்க இன்ஸ்டாகிராம் நீங்க யூஸ் பண்ணதே இல்லையா? இல்ல, இப்போ நான் ஆக்சுவலி படத்தோட காஸ்டிங்க்கு எப்பவுமே இன்ஸ்டாகிராம் லிங்க்ஸ் தான் அனுப்புவாங்க. நான் அஞ்சலியை வந்து இன்ஸ்டாகிராம்ல தான், ரெண்டு பேருமே வந்து இன்ஸ்டாகிராம்ல தான். ஆக்சுவலி என்னோட படத்தோட காஸ்டிங்க்கு வந்து போட்டோஸ் அனுப்புறது வந்து இப்போ எவ்ரிபடி சென்டிங் இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல்ஸ் of all the actors. அப்போ நிறைய அனுப்பிச்சாங்க. எனக்கு ரொம்ப மாசம் தேடிட்டே இருந்தேன். எனக்கு ஆர்டிஸ்ட் யாருமே கிடைக்கவே இல்லை. அப்போ ஒரு டிஓபி ஃப்ரெண்ட் ஆஃப் மைன் விகாஸ் வாசுதேவன் சென்ட் மீ அஞ்சலிஸ் ப்ரொஃபைல். அண்ட் அப்போதான் தட்ஸ் ஹவு உடனே வந்து அஞ்சலியோட ப்ரொஃபைல் நான் வந்து என்னோட காஸ்டிங் டைரக்டர் வர்ஷாக்கு அனுப்பிச்சு. ஐ வாஸ் லைக் கேன் வி லைக் கெட் இன் டச் வித் ஹர்னு சொன்னேன். சிமிலர்லி அஞ்சலி வந்து லாக் ஆன வித்தின் a week or two. அது மாதிரியே தேடிட்டே இருந்தேன். அம்மா கேரக்டருக்கும் அவங்க நிறைய எனக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டே இருந்தாங்க. nothing was really falling in place. அதே மாதிரி I stumbled upon மேம்ஸ் ப்ரொஃபைல் அவுட் ஆஃப் தி ப்ளூ. அண்ட் அவங்க வந்து பயங்கர டிஃப்ரெண்ட் அவதார்ல இருப்பாங்க. அதுல she is nothing like the character in the movie. பட் அது பார்த்த உடனே she just looked like there's something so stunning and interesting about her that immediately வந்து அவங்கள ரீச் அவுட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டேன். அதுக்கப்புறம் தான் வந்து இவங்க நிஷாந்தி அப்படின்னு இப்போ பிகாஸ் her name was Shanthi Priya இதுல. So it was very interesting for me to find that on Instagram. But அப்போ அந்த casting பீரியட் முடிஞ்ச உடனே I again deleted. அது வந்து ADs எனக்காக ஒரு ஃபேக் அக்கவுண்ட் மாதிரி கிரியேட் பண்ணி கொடுத்திருந்தாங்க டெம்பரரியா, லைக் பேட் கேர்ள் டீமுக்காக ஒரு ஒர்க்கிங் அக்கவுண்ட் மாதிரி. ஆனா அதுல ஸ்லோவா எனக்கு வந்து ஸ்கின் கேர் அதெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. வீடியோஸ்லாம் என்னோட இன்செக்யூரிட்டியை வந்து அதை வந்து சென்ஸ் பண்ணிடுச்சு. அதனால எனக்கு அதெல்லாம் வர ஆரம்பிச்ச உடனே வந்து நான் டிலீட் பண்ணிட்டேன். ஐயோ வேணாம், நம்ம இது வந்து கொஞ்சம் சைக் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் அப்போ இன்ஸ்டாகிராம் டிலீட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு 2-3 days முன்னாடி I really felt like I can't be cut off from the main drama. I wanted to be part of the drama. என்ன நடக்குதோ எனக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக I joined Instagram. வந்த உடனே ஹேட் மெசேஜஸ், வெல்கம் டு இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ட்ரெய்லர் வந்த உடனே எல்லாம் திட்டி ஏதோ மெசேஜ் அனுப்பிச்சாங்க. ஸோ திஸ் இஸ் மை எக்ஸ்பீரியன்ஸ். பட் எனக்கு வந்து அதான் அது எப்படி போஸ்ட் பண்ணணும், என்ன ஒர்க் ஆகும் அதெல்லாம் பெருசா புரியாது. மார்க்கெட்டிங் அந்த இதெல்லாம் வந்து ஐ அம் ஜஸ்ட் லேர்னிங் ரைட் நவ. பட் இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஓகே, நான் போய் பார்த்துட்டு சரி ஓகே ஃபர்ஸ்ட் போஸ்ட்டுக்கு போன்னு பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் பேட் கேர்ள் பத்தி தான் இருந்துச்சு. அப்படியா? ஆமா. அப்போ ஓகே வர்க் ஆகுது. ஏன்னா எங்களுக்கு தெரியல கரெக்டா. இல்ல நான் வந்து உங்க போஸ்ட் எல்லாமே ஃபர்ஸ்ட் போஸ்ட் வரைக்கும் பார்த்தேன். யூ நெவர் போஸ்ட் உங்களோட தனி பிக்க நீங்க எதுவுமே போஸ்ட் பண்ணவே இல்லை. ஓ அது என் மூஞ்சியை பார்த்து யாரும் என்ன பண்ண போறாங்க? என்னோட ப்ரொஃபைல் பிக்சரே அஞ்சலி. அதுதான் சொல்றேன். நான் என்ன நினைச்சது உங்க பர்சனல் அக்கௌண்ட் நினைச்சிட்டு நான் உள்ள போய் பார்த்தேன். பட் எனக்கு அப்பதான் ஒரு விஷயம், ஓகே இது பேட் கேர்ள் படத்துக்காக தான் இன்ஸ்டாகிராம்குள்ளே வந்திருக்காங்க, நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி. இட் இஸ் மை பர்சனல் அக்கவுண்ட். திஸ் இஸ் தி ஒன்லி திங் ஐ ஹேவ். என்னோட பர்சனாலிட்டி begins and ends with this movie right now. So yeah, it begins with it, not ends. Right now it ends with it. Yeah, அப்புறம் ஃபியூச்சர்ல ஏதாவது. ஓகே, ஸோ இவங்க தான் டைரக்டர் அப்படிங்கும்போது இவரோட யார்கிட்ட அசிஸ்டண்டா இருந்திருப்பாங்க நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ நீங்க வெற்றிமாறன் சார் படங்கள் இதை பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதா? பாத்தீங்களா? நம்ம பார்க்கலாம். We'll watch. Yes, we'll watch it. I really think you'd love it. I'm sure I will. See, before signing on, I had not watched Vetri sir's films, but of course, being a part of the film fraternity, I obviously was aware of who Vetri sir is. And so when it was told to me that he's producing this project, immediately I felt reassured that okay, this is going to be a good film.
And then when I was told that it's also a female director, debut film, yes, but female director, I was very enthusiastic about it because I love working with women. This is my third time working with a female director, so I love it. It's a very different experience. ஓகே. ஸோ நீங்க பாத்துருக்கீங்களா மேம் வெற்றிமாறனோட? எஸ், அக்கா பண்ணியிருந்தாங்க ஆமா ஆமா ஆமா, பொல்லாதவன். பொல்லாதவன். பட் என்னோட ஃபேவரட் 1-2 பார்த்துருக்கேன் அவரது. சாரி, ரியல் உண்மை சொல்றேன், எல்லாமே பார்க்கல. பட் அசுரன் இஸ் சம்திங் விச் டச் மீ. ஓகே. உங்களுக்கு ஃபேவரட் எனி ஃபில்ம் ஒன்? ஆடுகளம். ஆடுகளம். ஓகே. ஏன்னா இப்போ ஆடுகளம் அப்படிங்கும் போது ஏதாவது நிறைய டைலாக்ஸ் வெற்றிமாறனோட ஃபேவரட் டைலாக்ஸ் இருக்கும். படங்கள்ல ரொம்ப ஒன்றி போன ஒரு டைலாக், அது நிறைய மீமாவும் வந்துடும். ஒத்துக்கிட மனசுனால இதுதான் நெசவங்க. நீ ஆக்சுவலி இன்ஸ்டாகிராம் பார்க்கனால அதெல்லாம் ஒரு பெர்ஃபெக்ட் மீம் மெட்டி நிறைய விஷயங்கள் இருக்கும் போது உங்களோட ஃபேவரட் டைலாக் வெற்றிமாறனோட எழுத்துல? எனக்கு அந்த மாதிரி இது பண்றது இல்ல. எனக்கு வந்து ஓகே, எனக்கு அந்த ஐரீன் ஐ அம் லவ் ஃபர்ஸ்ட் பாக்கும்போது I thought it was very interesting. ஓகே, சோ அந்த கேரக்டர். ஓகே ஓகே ஓகே. எனக்கு என்ன, எனக்கு ஜெனரலாவே வந்து I look for a love story. எனக்கு எல்லா படம் பார்க்கும்போதே I like all of the film. இன்டர்வல் பிளாக் செம்மையா இருக்கும் ஆடுகளம்ல. I love the interval block. செம்ம மேக்கிங் அது. பட் எனக்கு ஜென்ரலாவே ஒரு படம் பார்க்கும்போது எப்போ லவ் சீன் வருதோ அப்பதான் நான் மேக்ஸிமம் I go into it. Okay. மத்ததெல்லாம் எனக்கு கொஞ்சம் zone out ஆவேன். ரொம்ப I think I just like romance. ஓகே. ஏன்னா எனக்கு வந்து வெற்றிமாறன் சார் படங்கள் எல்லா படமும் பிடித்தாலும் இந்த காதல் வெற்றிமாறனோட காதல் ஒன்று இருக்குல்ல, அது ரொம்ப சிம்பிளா இருக்கும். பொல்லாதவன்ல வந்து கமர்ஷியலா ஒரு சில விஷயங்கள் பண்ணா கூட ஆடுகள் வந்து சிம்பிளா வந்துட்டு பரோட்டா பிச்சு போட்டு சால்னா ஊத்துறதா மிகப்பெரிய காதல்னு சொல்லிட்டு எனக்கு, ஏன்னா அது ஆப்வியஸா வரச்சனையிலும் வரும். அதனாலதான் அந்த கேள்வி நான் கேட்டேன். ஓகே. ஸோ ஃபைனலா ஒரு கேள்வி தான். எனக்கு டீசர் பார்த்த போது ஓகே, இது வந்து நான் எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன். மோஸ்ட்லி ஒரு டைலாக் ஒன்று இருக்கும், பொண்ணுங்க மனசுல எனக்கு எதுவும் தெரிஞ்சுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. சொசைட்டியாவே எங்களுக்கே சில விஷயங்கள், எங்க அம்மா என்ன ஃபீல் பண்றாங்க, எங்க அம்மாவோட ஃப்ரீடம் என்ன, எதுவுமே எனக்குமே தெரியாது. நம்ம அதே இதுல வளர்ந்துட்டோம். அப்படிங்கும் போது ஒரு கட்டத்துக்கு மேல அந்த சைடு என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வரணும்னு நான் நினைப்பேன். பட் எல்லா டைமும் அதை தெரிஞ்சுக்கவும் கேட்டால் முடியாது. அப்படிங்கும் போது இந்த படம் எனக்கு வந்து கிட்டத்தட்ட எனக்கு ஒரு லெசனா இருக்குன்னு நினைக்கிறேன். நான் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது, அந்த சைட்ல என்ன நடக்குதுங்கிறத நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக நினைக்கிறேன். அதான ஆடியன்ஸுக்கும் இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க? கண்டிப்பா யூ கேன் கெட் அ ஃப்ரெஷ் பெர்ஸ்பெக்டிவ், உமன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ். நாட் இப்போ இதுலயே வந்து நிறைய ஃபீமேல் கேரக்டர்ஸ் இருக்காங்க. நாட் ஆல் ஆஃப் தெம் ஆர் தி சேம். ஒருத்தருக்கும் ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கு. அவங்க எல்லாரோட பெர்ஸ்பெக்டிவும் காமிக்க ட்ரை பண்ணியிருக்கேன். பட் இட்ஸ் அ ஒர்க் ஆஃப் ஃபிக்ஷன் அண்ட் ஒருத்தரோட பார்வையில இருந்து வந்தது. அதனால எனக்குள்ள ஒரு ப்ரெஜுடிஸ் ஜட்மெண்ட்லாம் இருக்கும், ஜஸ்ட் லைக் எனிபடி எல்ஸ். அதனால என்னோட ப்ரெஜுடிஸும் ஜட்மெண்ட்டும் கண்டிப்பா இருக்கும். எஸ்பெஷலி இப்ப பார்க்கும்போது நிறைய பேர் சொன்னாங்க, இல்ல நீ வந்து கொஞ்சம் ஆனா ரம்யாவோட கேரக்டர் எழுதின அளவுக்கு அம்மாவோட கேரக்டர் வந்து ஃபேரா இல்ல சில இடத்துல அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து ரொம்ப நியாயமான கருத்து தான் என்னை பொறுத்த வரைக்கும். பிகாஸ் ஐ ஹாவ் த லிவ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் சம் மொமெண்ட்ஸ் ஃப்ரம் அந்த ஏஜ் க்ளோசர் டு இது. ஐ டோன்ட் ஹாவ் த லிவ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ கண்டிப்பா எல்லாருக்குமே வந்து அந்த பயஸ் அண்ட் ப்ரெஜுடிஸ் இருக்கும். நோ ஹியூமன் பீயிங் is capable of completely, or I think being a writer, the process is slowly coming out of that. Okay. That's the journey அப்படி நினைக்கிறேன். பட் எனக்கு இப்போ நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் இந்த ஸ்கிரிப்ட் எழுத ஆரம்பிக்கும் போது என்ன நினைச்சேன்னா, மேல் கேரக்டர்ஸை வந்து நம்ம நல்ல 3 டைமென்ஷனலா எழுதணும். யூஸ்வலா மேல் டைரக்டர்ஸ் வந்து ஃபீமேல் கேரக்டர்ஸ் எழுதும் போது it will be all about their beauty. அதை தாண்டி எதுவுமே இருக்காது. இல்ல அவங்க வந்து அந்த ஹீரோக்கு எப்படி பயன்படுறாங்க அப்படிங்கறத சுத்தி மட்டும் தான் இருக்கும். they will have no personality outside of being the hero's object of desire. So மேல் கேரக்டர்ஸை நம்ம அப்படி எழுதக்கூடாதுன்னு நினைச்சுதான் நான் ஆரம்பிச்சேன். ஆனா நான் அந்த டீடைல்டா எழுந்த சீன் எல்லாமே வந்து ஷூட்க்கு போறதுக்கு முன்னாடி நம்ம ட்ரிம் பண்ணிட்டே இருக்கோம்ல ஸ்கிரிப்ட்ல, அது போயிடுச்சு. பிகாஸ் அல்டிமேட்லி யூ ஃபோக்கஸ் ஆன் த மெயின் ஸ்டோரி. நம்ம ஒரு 2 hours ஒரு படம் சொல்ல ட்ரை பண்றோம். You only have so much space to tell the story. நம்மளால வந்து கிளைக்கதைகள்னு பண்றதுக்கு கரெக்டான ஃபார்மேட் is series. If you want to explore characters,
சீரீஸ் இஸ் த ரைட் ஃபார்மேட். நிறைய பேர் கேட்டாங்க நீங்க இது சீரீஸா பண்ணிருக்கலாமே பிகாஸ் யூ ஹேவ் சோ மெனி இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர்ஸ். தட்ஸ் ஆக்சுவலி a very fair thing. நான் இதை வந்து ஒரு சீரீஸா பண்ணிருந்தேன். இல்ல நிறைய பேர் கேட்டாங்க, அப்போ இல்ல எனக்கு சீரீஸ் எழுத வராதுன்னு சொன்னேன். பிகாஸ் நம்மளுக்குள்ள 3 act ஸ்ட்ரக்சர் அப்படியே ஊறி இருக்கு படமா பார்த்து நான் அவ்வளவா சீரீஸ் பார்க்க மாட்டேன். ரொம்ப ஃபியூ சீரீஸ் தான் நான் பார்த்து முடிச்சிருக்கேன். பிரேக்கிங் பேட் பார்த்திருக்கேன், பீக்கி பிளைண்டர்ஸ் and better call. Very few series. I'm going to recommend a bunch of series to you. Now you have to watch. I won't watch it. You have to watch it. எனக்கு சீரீஸ் பார்க்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும், பார்த்து முடிக்க மாட்டேன். You have to watch. I watched Class because you know I was a class cast பண்றது. Watch something like Queen's Gambit. I watched Female bits of it. centric, very beautiful. Watch it from beginning to end. Okay. நல்லா இருக்குமா? Yes, very good. ஸோ எனக்கு சீரீஸ் பார்த்து பழக்கம் இல்ல, அதனால அந்த ஆர்க் எப்படி எழுதணும்னு எனக்கு தெரியாது. பட் படம் வந்து நம்மளே அறியாம அழகா அந்த 3 act ஸ்ட்ரக்சர்லாம் உட்காந்துரும். அது இயல்பு எழுத வந்துடும், எனக்கு ரொம்ப நேச்சுரலா சரசரன்னு எழுதிடுவேன். அதனால நிறைய பேர் சொன்னாங்க பேட் கேர்ளை வந்து சீரீஸா பண்ணுன்னு. பிகாஸ் ஐ குட் ஹவ் ப்ராபப்ளி டெல்ட் வித் ஆல் தி அதர் சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் வித் a little more depth. பட் ஒரு படத்துல நம்மளால இவ்வளவுதான் சொல்ல முடியும் இருக்கு. என்னால எவ்வளவு சொல்ல முடிஞ்சதோ அதை வந்து கொஞ்சம் சொல்ல ட்ரை பண்ணியிருக்கேன். ஓகே. பட் யா ஓகே. நான் ஏன் இந்த விஷயம் இங்க யோசனை, அந்த ஃபைனல் சீன்ல வந்துட்டு கடைசியில உன்னை யார் பார்த்துப்பான்னு சொல்லும் போது அம்மா கொஞ்சம் சட்னி வை அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங்கா ஃபீல் ஆச்சு. ஆமா இல்ல, அவங்கள பாத்துக்கிறதுக்கு இவங்க நம்ம எல்லாருமே ஆம்பளைங்களை பார்த்துக்கிறதுக்கு மட்டும்தான் வேலை செய்றாங்க, அவங்கள யார் பார்த்துக்கிறதுக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு ஃபீல் எனக்கு அங்கே ஹிட் ஆன உடனே இந்த படம் பார்த்தாவே எனக்கு ஒரு ஃபீல் கிடைச்சிச்சு. கண்டிப்பா இந்த மாதிரி ஹார்ட் ஹிட்டிங்ஸான சீன்ஸ் படத்துல இருக்குன்னு நான் நினைக்கிறேன். எவ்வளவு லாபம் தானே வாழ்க்கை கத்துக்கிறோம். Thank you so much for saying that. ஏன்னா அது எங்க தப்பான்னு தெரியல, சொசைட்டியோட தப்பு. நாங்க பிறந்து வளர்ந்ததுல கண்டிப்பா இல்ல, அதனாலதான் சீரியஸா பண்ணிருக்கலாமோன்னு எனக்கு தோணும். ஏன்னா எனக்கு ஃபார் இன்ஸ்டன்ஸ் அந்த அப்பாவோட கேரக்டர் பெருசா சுத்தமா எக்ஸ்ப்ளோரே பண்ணல. பட் உண்மை என்னன்னா வந்து இட்ஸ் ஆல்சோ நாட் ஹிஸ் ஃபால்ட். அவர் வந்து அவர் அப்பாவை பார்த்து வளர்ந்தாரு, அவங்க அப்பாவை பார்த்து வளர்ந்தாங்க. தி ஐடியா இஸ் நாட் டு டீமனைஸ் எனிபடி. யாருமே வந்து வேணும்ட்டே இன்னொருத்தவங்களை வந்து கொடுமைப்படுத்தணும். அட்லீஸ்ட் நம்ம படத்துல இருக்கிறவங்க யாருமே வந்து இந்த இதுல இருக்கிறவங்க எல்லாமே ரொம்ப அழகான மனிதர்கள் தான். ஓகே. I feel like even though you didn't explore his arc, there was a lot of redemption for his character through the story. Especially in the college portion. Yes. There was a lot of redemption for his character. So I think each character was humanized. You know, they weren't just shown in a negative light or something. I think you just displayed a person's experience, but at the same time you very beautifully humanized each character. And also ஆக்டர்ஸும் வந்து தன்னோட கேரக்டரை ஜட்ஜ் பண்ணாம பிளே பண்ணது வந்து ரொம்ப இதுவா இருந்துச்சு. எஸ்பெஷலி இப்போ சஷாங்கோட கேரக்டர் அர்ஜுன் அப்படின்னு காலேஜ் பாய் ஃப்ரெண்ட், ஹீஸ் த பேட் கை, யூனோ, லைக் ஆக்சுவலி லைக் ஹீஸ் நாட் அ குட் பாய் ஃப்ரெண்ட் டு அஞ்சலிஸ் கேரக்டர். ஸோ அந்த கேரக்டர் கூட கொஞ்சம் ரிடெம்ஷன் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. பிகாஸ் காலேஜ்ல பசங்களுக்கு they don't know how to be kind to a woman. It's the age. It's not their fault. We haven't seen examples. Maybe அவரோட வீட்டுல வந்து அவரோட அப்பா அவங்க அம்மா சரியா நடத்தாதது, அதுவும் அவங்க அப்பா. So we just don't have good examples of how we should treat people in a healthy way. Okay. Yeah, so I don't, இந்த படத்தோட ultimate point என்னன்னா nobody is good or bad. எல்லாரும் அவங்களுக்கு தெரிஞ்ச நியாயத்தை அந்த சிச்சுவேஷன்ல பண்றாங்க. And just because someone does something bad once doesn't make them a bad person. வேற ஒரு சிச்சுவேஷன்ல அவங்க வேற ஒரு பர்சனாவும் இருப்பாங்க. People are. That is a good example of the title. ஓகே. Thank you so much. ஒரு நல்ல ஒரு படம் பார்க்க போற ஒரு ஃபீல் அப்படி இருக்கு. இன்னொரு விஷயம், நீங்க ஒரு பிரஸ் மீட்ல ஒரு விஷயம் சொல்றீங்க, பெண்கள்லாம் வந்துட்டு பூ புனிதம் அப்படிலாம் வைக்காதீங்க, ரொம்ப ப்ரெஷரா இருக்குங்க. அதுவே எனக்கு நிறைய விஷயங்களை ஆமா இல்ல, ஏன் அந்த ப்ரெஷர் அங்கே போடணும் வேணாமே அப்படிங்கிற ஒரு விஷயம் கொண்டு வந்துச்சு. ஸோ ஆப்வியஸா நிறைய மெசேஜ் கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். Thank you so much. Thank you so much.